ஐயா 10ல் பசல, 20ல் எடக்கு, 30ல் முறுக்கு, 40ல் நாட்டம், 50ல் ஆட்டம், 60ல் ஓட்டம். வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு. 60ல் ஓட்டம் அங்க காட்டணும், ஏன் என்கிட்ட கை காட்டுற? தப்பு மாறி போச்சு, கை டைரக்ஷன். 60ல் ஓட்டையா வாழ்க்கை இன்னைக்கு இப்படி. டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும், அத டைரக்டரே தப்பு பண்ணலாமா? ஐயா இன்னைக்கு படிப்பு, பணம், பதவி, ஜாதி மதம் செய்யாதத காதல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நானு அதனாலதான் சொல்றேன், ஒரு மனுஷனை முழு மனுஷனை மாத்துறது காதல்ட்டு. ஐயா எனக்கும் ஒரு காதல் வந்துச்சு. நானும் என் கணவரும் 8ஆம் வகுப்புல இருந்து நல்ல ஒரு நண்பர்களா இருந்தோம். காலேஜ் முடிச்சேன், மேற்கொண்டு படிக்க வைக்க சொன்னேன், எங்க வீட்டில் படிக்க வைக்கல. இதனால என்னோட மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆதங்கம், படிப்பு போச்சேன்னு அழுதேன், புலம்புனேன், துடிச்சேன். அதனால எனக்குன்னு ஒரு நோய் வந்துச்சுங்க, சாப்பிடாம கொள்ளாம கிடந்ததுனால நிமோனியா காய்ச்சல்ல அப்படியே படுத்துட்டேன். ஐயா நிமோனியா காய்ச்சல்ல படுத்ததுனால என்னால் எந்திரிச்சு உட்காந்து பேசவும் முடியாது, அங்கே இங்கே புரண்டு படுக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, மெலிஞ்சு ஒல்லியா எலும்பு தோலுமா இருந்தேன். அப்ப நோய்க்கு பாதி பேய்க்கு பாதிம்பாங்க. எங்க வீட்டுல அறியாமையினால பேய்க்கு மாத்திரம்தான் பார்த்தாங்க, நோய்க்கு பார்க்கல. அப்ப என் மனசு துடிச்ச துடி என்ன தெரியுமா? அன்னைக்கு பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருந்த நாம இன்னைக்கு பட்டு போன புழுவா படுக்கையில கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அப்ப என் மனசுல ஓடினதெல்லாம், இந்த மண் உலகத்தை விட்டு மாண்டு மண்ணோடு மண்ணா போயிருவனோ. அன்னைக்கு வேதனைப்பட்டேங்க, வெம்பி நின்று. அந்த நேரத்துல என்ன காப்பாத்த என் படிப்பு வரல, அந்த நேரம் காப்பாத்த பதவி வரல, பணம் வரல, என் நண்பர் கூட வரல. அன்னைக்கு எனக்கு திருமணமும் ஆகலையா. ஆனா ஓடோடி வர வச்சது எது தெரியுமா? என் காதல். எதேச்சியா ஒரு போனை போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாரு பாருங்க. அன்னைக்கு நான் குலையுயிரும் குற்றுயிருமா கிடந்தேங்க. அந்த நேரத்தில் ஐயையோ செத்து போயிருவேனேன்னு ஒரு பிரைவேட் வேன் வந்தது, ட்ரிப் அடிக்கக்கூடிய வேனு. அதில் தூக்கி கொண்டு போட்டுக்கிட்டு போனாங்க. ஒரு வழியா ஜிஹெச்ல கொண்டு போட்டாங்க. 20 நாளா பெட்டில் இருக்கிறேன். காய்ச்சல் ஊசி போட்டா குறையுது, ஊசி போடலன்னா ரொம்ப அதிகமாகுது. என்ன சாப்பிட்டாலும் ஒரே வாந்தி. மாத்திரை சாப்பிடணுமேங்கிறதுக்காக பாலும் பிரெட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலேயே நான் அதையும் வாந்தி எடுத்தேங்க. சீச்சி வாந்தி எடுக்காளேன்னு ஓடல, 2 கையவும் ஏந்தி பிடிச்சுட்டு அன்னைக்கு நின்னாரு பாருங்க என் காதலர். அதனாலதான் சொல்றேன், காதல் ஒரு மனுஷனா முழு மனுஷன் ஆக்குதுன்ட்டு. அன்னைக்கு ஏந்தி பிடிச்சுக்கிட்டு நின்னவரு, நீ ஏமா கவலைப்படுத, உனக்கு நான் இருக்கேன். இந்த குலையுயிரும் குற்றுயிருமா கிடக்கும் போது ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அங்கதாங்க நான் அன்னைக்கு காதல்ல ஜெயிச்சேன். அதனாலதான் சொல்றேன், காதல் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷன் ஆக்குதுன்ட்டு. இன்னைக்கு ஆணோன்னு பொண்ணோன்னு எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகளும் இருக்குதுங்க. பிஏ மாத்திரம் படிச்சுட்டு உழண்டுகிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு எம்ஏ, எம்ஃபில், பிஎட், அதுல கோல்டு மெடலு, நெட் பாஸ் பண்ணி பிஹெச்டி லெவல்ல இன்னைக்கு ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருக்கேனே, அங்க காதல். இவங்க காதல் தான் முழுமைன்னு சொல்றாங்க. அப்ப கடைசி வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் திருமணம் பண்றாங்க? அப்ப திருமணம் தானே முழுமையை கொடுத்துருக்கு. அந்த திருமணத்திலே காதல் இல்லைன்னா நீங்க டைவர்ஸ்ல போய்லாம் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கணும். அதுக்கு தான் அங்கேயும் காதல் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் மாத்திரம் முடிச்சா போதுமா? அங்க காதல் இருந்து உங்க பொண்டாட்டி நீங்க லவ் பண்ணி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாதானே கூட குடும்பம் நடத்துவா, இல்லைன்னா பாதியில விட்டுட்டு ஓடுவாள. இப்படி மற்றவங்களையும் நேசிக்க வைக்கிறது பாருங்க, அதுதாங்க காதல். அதனாலதான் சொல்றேன், ஒரு மனுஷனை முழு மனுஷனை ஆக்குறது காதல்ங்க. நான் 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க சார். என் தங்கச்சி 6 மாதம் குழந்தையா இருக்கும்போது, நான் 1.5 வயசு குழந்தை, என் தங்கச்சி 6 மாதம் குழந்தை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார். எங்கள் அம்மா ஒரு பக்கம் பொணமாக படுக்க வச்சுருக்க, நானும் என் தங்கச்சியும் தொட்டில் தூங்கிட்டு இருந்தேன் சார். எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் 4 பேரையும் தூக்கி கொண்டு போய் எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி கையில் கொடுத்து, நீதாம்மா இனிமேல் இதுக்கு அம்மாவும் அப்பாவும் இவங்க 4 பேரையும் நான் உன்னோட பொறுப்பில் விடுவேன், நீ தான் தாயும் தகப்பனுமா இருக்கணும்னு சொன்னாங்க. அன்னைய சூழ்நிலையில் எங்கள் சித்தி நிறமாச கர்ப்பிணியாக இருந்தாங்க சார். எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் இன்னே வரைக்கும் எங்களை அரவணைச்சி, நாங்கள் 4 பேர், அவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க, மொத்தம் 7 பெண் குழந்தைங்க சார். எங்கள் 7 பேரில் 6 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். இன்னும் ஒரு தங்கச்சி தான் சார் கல்யாணம் ஆகாமல் இருக்கா. எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு எல்லா சீர்வரிசையும் செஞ்சு கல்யாணம் முதற்கொண்டு பண்ணி வைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எது சார் கொடுத்தது? திருமணம் தான் சார் கொடுத்தது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாற்றணும் அப்படின்னா திருமணம் பண்ணிக்காங்க சார். ஆடை இல்லாத மனுஷன் அரை மனுஷன், வாழ்க்கை துணை இல்லாத மனுஷன் மனுஷனாவே வாழ முடியறதில்ல. வாலி ஒரு பாட்டில் சொல்கிறாரு, வாலிபங்கள் ஓடும்
ஆக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்ற சொல்லே அறியாதது. அன்பான மனைவி, அழகான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. இந்த பாட்டை நான் ஏன் பாடுறேன்னா, இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறவங்க என்னோட அம்மா அப்பா. அதனால தான் நான் சொல்ல வரேன், திருமணம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக மாற்றுது அப்படின்னு. எனக்கு 17 வயசில் கல்யாணம் ஆச்சு சார். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தியும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே ரொம்ப சீக்கிரமாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட 17 வயசில் கல்யாணம் முடித்து கொடுத்ததும் நானும் எல்லாரும் மாதிரியும் பலவிதமான கனவுகளோடையும் கற்பனைகளோட தான் சார் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்படி நுழைஞ்ச பிரதிலையும் பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி பலவிதமான கஷ்டங்களும் இருந்துச்சு. ஆனால் என்னோட கணவர் என்னை அப்படி கஷ்டப்படலை விடலை சார். என்னை தாங்கினார் சார். உன்னை அம்மா அப்பா இல்லாத உன்னைய வளர்த்து என்னோட கையில் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா நான் நல்ல முறையில் பார்த்துக்கிடுவேங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் கெடுக்கக்கூடாது, நான் உன்னைய நல்ல முறையில் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு என் கணவர் என்கிட்ட சொன்ன வாக்குறுதி, கல்யாணத்தை அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்னை வரைக்கும் காப்பாற்றுவார் சார். அந்த மனசு அவருக்கு கொடுத்தது எது சார்? எங்களோட திருமண வாழ்க்கை தான். எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. கல்யாணம் ஆன 2வது மாசத்துல சார் எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னோட கணவரையும் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே திரட்டி விட்டாங்க சார். உன்னோட பொண்டாட்டி உனக்கு பெருசாக தெரிஞ்சா அப்படின்னா நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை விரட்டி அடித்தாங்க சார். அங்கே வீடு பெருசாக இருந்துச்சு சார், அவங்க மனசு சிறுசாக இருந்துச்சு சார். நானும் என்னோட கணவரும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு படிப்போ நிரந்தரமான வேலையோ கையில் இல்லை சார். நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் சார். என்னோட கணவர் பையில் இருந்தது வெறும் 10 ரூபா. நான் வாஞ்சி நகரில் இருக்கேன். வாஞ்சி நகர்ல இருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா ஒரு ஆளுக்கு 5 10 ரூபா வேணும். அங்கேருந்து எங்களோட பாட்டி வீட்டுக்கு போகணும்னா 5 10 ரூபா வேணும். ஆக மொத்தம் 20 ரூபா வேணும். அந்த 20 ரூபா இல்லாமல் நானும் என்னோட கணவரும் வாஞ்சி நகர்ல இருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போனோம் சார். அழுதுகிட்டே போனோம் சார். அன்னைக்கு எங்கள் கண்ணில் வந்தது வெறும் கண்ணீர் மட்டும் இல்லை சார், எங்கள் வாழ்க்கையும் கரைஞ்சி போன மாதிரி, இருண்டு போனது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டவன் எனக்கு ஒன்றுமே இல்லாதவளுக்கு எல்லாமே ஆண்டவன் கொடுத்தான், உங்களையும் சேர்த்து கொடுத்தான். இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். வாங்க, இதோட நம்மளோட கந்திஷ்டிலாம் கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிடுவோம், வாங்கப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு என்னோட கணவருக்கு ஆறுதல் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் சார். கூட்டிகிட்டு வந்து அடித்து பிடிச்சி ஒரு வீடையும் பார்த்து குடியும் ஏறினேன் சார். வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு பொழப்புன்னு பார்க்கணும்ல சார். என் கணவருக்கு படிப்பு இல்லாததுனால நீ வீட்டில் இருமா, நான் வேலை ஏதாவது பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் வச்சுட்டு இங்கே அறுப்பு மில்லில் வேலை தேடி போனாங்க சார். வேலை தேடி போய் அந்த மிஷினில் அறுத்து வரக்கூடிய அந்த பலகைகளை அப்படியே எடுத்து அட்டி போட்டு அடுக்கி வைக்கணும் சார். இதுதான் என்னோட கணவரோட முதல் வேலை. செல்லமாக வளர்ந்த பிள்ளை சார், வெயில் படாமல் வளர்ந்த பிள்ளை சார். அப்படி இருந்தவர் தன்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மனசை கொடுத்தது எது சார்? நம்மளை நம்பி வந்தவங்கள பட்னியா போடக்கூடாதுங்கிற மனசு கொடுத்தது எது சார்? திருமண வாழ்க்கை சார். அதாவது அற்புதம். செல்லமா வாழ்ந்தவர் தன் மனைவியை பாரதியின் செல்லமாவா நினைத்த காரணத்தால் தான் அந்த கஷ்டத்தை சுமந்திருக்கிறார். அற்புதம். அது நீங்க மரப்பலகை அடுக்கிறாருன்னு சொன்னீங்க, அவர் மரத்தை சுமக்கவில்லை, திருமணமான தன் மனைவியின் மனத்தை சுமந்த காரணத்தால் தான் அந்த மரத்தை சுமந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். முதல்ல வாங்கி கொண்டாந்து கொடுத்த சம்பளம் வெறும் 50 ரூபாய் தான் சார். அந்த 50 ரூபாயை கொண்டாந்து அவங்ககிட்ட என்கிட்ட கொடுக்கும்போது அந்த கையை இப்படி நேர வச்சு கொடுக்கல சார், இப்படி கையை சாச்சி வச்சு இப்படி கொடுத்தாங்க சார். ஏன்ப்பா முதல்ல கொண்டாந்து கொடுக்குற சம்பளத்தை கையை சாச்சி கொடுக்குறீங்க, நேராக வச்சு கொடுங்கப்பான்னு சொல்லி வாங்கினேன். அப்போதான் சார் அந்த கையை பார்த்தேன், அப்படியே ரத்தமா ரணமா காயத்தோட அப்படியே கனத்து. அதை பார்த்தோன்னே என்னோட உள்ளங்கள்லாம் கனத்து போச்சு சார். நீ கவலைப்படாதம்மா, என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உன்னைய உட்கார வச்சு நான் சோறு போடுவோம்மான்னு என்னோட கணவர் என் மடியில் விழுந்து அழுதது இன்னைக்கு என் கண்ணு முன்னால நிற்கிது சார். நான் சொன்னேங்க, கவலைப்படாதீங்க, நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எங்களுக்கு அந்த மன பக்குவத்தை கொடுக்கறது எது சார்? திருமண வாழ்க்கை தானே சார். அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் திருமணம் பண்ணிக்கோங்க, நல்ல முறையில் வாழுங்கன்னு சொல்கிறேன். உங்களை நம்பி வரவளை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி மேலே வைக்கிற அன்பு பாசமும் உண்மையாகவும் முழுமையாகவும் இருந்துச்சுன்னா அந்த பொண்டாட்டியும் அவன் மேலே முழுமையான அன்பு பாசமும் வைப்பா சார்.
நீங்க பொய்யா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பொய்யா போகும். நீங்க உண்மையா மாறணும், உங்க வீட்டுல ஒரு கதாநாயகனா இருக்கணும், முழு மனுஷனா மாறணும் அப்படின்னா முழுமையான திருமண உறவுகளை மதிக்க கத்துக்கோங்க சார். முழு மனுஷனா மாறுவீங்க சார். நார்மலா பசங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி வரைக்கும் தூங்குவான், 11 மணி வரைக்கும் பல்ல விளக்குவான், 12 மணிக்கு முக்கோரமாக நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த காதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்த மறுநாளே பிள்ளை 8 மணிக்கு வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு, 5 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சு அலாரம் அடிக்கலையான்னு 5 முறை வந்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதை அடிக்கும்போது அணைச்சிட்டு அப்புறம் வலுவலுன்னு சேவிங் பண்ணி பல்ல விலகி ஷார்ப்பாக 7:30 பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பான் பாருங்க. ஒன்று 8 மணிக்கு தான் வரும். அம்மா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனாம நிற்கான், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பையன் நிற்க வைக்கிறீங்களாம்மா? காதல் வளருதியா, வளர்த்துக்கிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்டு போய் நிற்பான் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுக்குறது எது? காதல் தான். அதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் தான். மறுநாள் அதே டயத்துக்கு அந்த போய் பையன் நிற்பான். அங்கே உள்ள 4 பெருசு சொல்லும், வந்துட்டு நாய் சொல்லு விடுறதுக்குன்ட்டு. இவர் டெய்லி அந்த பொண்ணை பார்க்காரு, போட்டிக்கு ஆள் வந்துட்டானா, அதனால் சொல்லுவார் வந்துட்டு நாயின்ட்டு. சரி, இதையெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான்யா. சகிப்புத்தன்மை, யார் என்ன சொன்னாலும் சரி. அற்புதம். ஏன்னா ஒரு மனுஷன் மட்டும் காதலை மட்டும் இதயத்தில் வாங்கிட்டான்னா அடுத்தவன் திட்டதெல்லாம் காதலை வாங்கிக்கவே மாட்டாங்க. அதான காதல். அடுத்தவன் திட்டுறது மட்டும் இல்லை, காதலி திட்டுறது வாங்கிக்க மாட்டான். அந்த பிள்ளை சுமார் அட்டை ஃபிகராக இருக்கும். நல்லா கேட்டுக்குவாங்க, நினப்பு ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சின்னு அந்த பையன் லைட்டாக பார்ப்பான். இவன் சீத்து போட பொறுக்கி அப்படின்னு சொல்லும். அப்போ கூட பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், என் காதலிக்கு எச்சி அதிகமாக இருக்குடா பிள்ளை, அதனால துப்பிட்டு போகுது, தொடச்சி போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு கடமை உணர்ச்சி யார் சொல்லித்தருது? காதல் தான். அதான் காதல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும், வேற எதுவுமே முழுமையாக்காது. அதாவது எச்சி துப்புனா கூட அதை வாங்கிக்கணுன்ற அது தாயா காதல்ங்கிறேன். வீட்டில் இந்த பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, விளங்காத பையல, உருப்படாத பையல, வெக்கங்கட்ட பையல, எனக்குன்னு வந்து பிறந்தைய அப்படி சொல்லி மானங்கட்ட கேள்வி கேட்பாங்க அந்த பையனை. ஸ்கூலுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, முட்டை மார்க்கு, மூதேவி என் கழுத்தா இருக்க வந்து உட்காந்துருக்குன்னு வாத்தியாரும் திட்டுவார். இப்படி எல்லா இடத்துலையும் திட்ட வாங்கிட்டு ஒரு பையன் உட்காந்துருப்பான். ஆனால் இந்த காதலிக்கிற பிள்ளை மட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரு பார்வை இப்படி பார்த்துச்சின்னு வச்சுக்குவாங்களேன், அந்த பார்வைக்கு முட்டை மார்க் எடுத்து எடுப்பான் பாருங்க 80. அந்த முன்னேற்றத்தை தரது எது? காதல் தான். அதனால தான் ஏன் சொல்கிறேன், காதல் தான் ஒரு மனுஷனை முன்னேற்றம். ஒரு பிள்ளைய லவ் பண்ண போகிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு அஜித்தை பிடிக்கும், சூர்யாவை பிடிக்கும், ஆர்யாவை பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். லவ் பண்ணுற பையனை பிடிக்காது. அதை பிடிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அத்தனை பேர் படத்தையும் உட்காந்து பார்த்து எல்லா ஸ்டைலையும் வாங்கிட்டு வந்து அப்படி தலையை எடுத்து விடணும், ரஜினி மாதிரி, இப்படி ஷேர்ட் எடுத்துக்கிட்டா விஜய் மாதிரி, இப்படி ஒவ்வொரு போஸாக கொடுத்து அந்த பொண்ணை காதலிக்க வைப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த கலை திறனை ஊன்று வைக்கிறது யார் தெரியுமா? வெளியே ஊற்று நீரை பொங்க வைக்கிறது எது தெரியுமா? காதல் தான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் மட்டும்தான். இந்த காதலிக்கிற பையெல்லாம் தண்ணி அடிக்கி டாஸ்மார்க்கில் உட்காந்து தாடி விளக்கப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. போய் காதலிக்கிற பசங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கில் உட்காந்தாலும் கவிதையாக கொட்டும் அந்த காதலியோட நினைவு. அங்கே அவர் வெறும் குடிகார ஆகல, ஒரு கவிஞன் ஆகிறா. இன்னைக்கு பல கவிஞர்கள் பின்னாடி இருக்கிறது காதல் தான். ஒரு நிமிஷம், காதல் ஒரு கவிஞனை உருவாக்கலாம், ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குமாங்க. என்னமோ டாஸ்மார்க்கில் போய் உட்காந்து கவிதை எழுதுனா அவன் மனுஷனா? டாஸ்மார்க்கில் போனால் நல்ல மனுஷனாங்க? கவிஞனால இல்லை, அந்த அம்மா சொல்லுதுன்றதுன்னு காதலிக்கிறவன் அத்தனை பேருமே டாஸ்மார்க் கடைக்கு போய்டுறான்னு சொல்லாதீங்க. அந்த மதுவில் கிடைக்கும் போதையை விட, மதுவை விட அதிக போதை காதலியின் நினைப்பில் இருக்கிறது என்று நினைப்பவன் தான் கவிஞன். போதை என்பது மதுரசத்தில் இருக்கிறது என்று நினைத்தால் அவன் கவிஞன். நீங்கள் கணக்கு போட்டுக்காதீங்க. காதல் வந்து நல்ல மனிதன் உருவாக்கவே இல்லையேன்னு நீங்கள் கேட்டக்கூடாது. பல நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. ஒருவேளை அப்படி காதல் உருவாக்கிய நல்ல மனிதர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை இந்த கன்னி பெண்ணுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ பேசினார்ல, இவர் பொண்டாட்டியிட மிதி வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன், போகிற ஒரே இடம் டாஸ்மார்க் தான். போய் இவர் நல்ல மப்பை ஏற்றுக்கிட்டு இவர் படுத்துருவார். அடுத்து பொண்டாட்டி வந்து மீச்சு தள்ளிட்டு போகும்.
ஆனால் எங்கள் காதல் எப்படி தெரியுமா? ஐயா ஒரு நிமிஷம், என் பொண்டாட்டிட்ட அடி வாங்கி ஏமாந்து போய் இங்கே வந்து இருக்கேன் ஐயா. தான் அடி வாங்கி ஏமாந்தே. சரி ரைட்டு, நல்லா கதையை கேட்டுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த காதலில் தண்ணி அடிக்கும் போதும் அந்த காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த காதலோட நினைவுகள் அந்த வாழ்க்கையை வாழ சொல்லி கொடுக்கும். ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் மட்டும்தான். வரதட்சணை கொடுமை இன்னைக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அதை கூட இல்லைன்னு ஆக்குறது காதல் மட்டும்தான். பொண்ணை மட்டும்தான்யா பார்க்கும், உங்கள் பொன் நகைகளை பார்க்காதியா காதல். அதனால தான் சொல்கிற, ஒரு மனுஷன் முழுமையாகணும்னா காதலிச்சு பாருங்க, காதல் தான் முழுமையாக்கும். இந்த காலத்தில் நான் பொண்ணு பார்க்க போனால் நான் நகை வேண்டான்னு சொன்னால் அதுக்குன்னே போட்டு விடுறதுக்குன்னு ஒரு சில கிளவி வீட்டில் இருக்கும். மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ, நல்லா இருந்தும் வரதட்சணை வேண்டாங்கன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? நானே மாறணும்னு நினச்சாலும் இந்த சமுதாயம் என்னை மாற விடுறது இல்லையா? நல்ல கருத்து. அண்ணனை மாறி ஒரு 10 பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம். எங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்கியாச்சு. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மெயினாக இருக்கிறது காதல் தான். உருவாக்குறது யாரு? காதல் தான். காதலிச்சுட்டு வரவெல்லாம் சொல்லுவான் நகை வேண்டாம் பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறது காதலில் மட்டும்தான். அதனால தானே சொல்கிறேன், காதலிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை டாப்பில் போயிடும். காதல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும்னு சொல்கிறேன்.